சாதாரண வெற்றி அல்ல. ஏன் கூறுகிறேன் என்றால் அதற்கு என்னை விட மிக தெளிவாக ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்து லிவி சொல்வார். இந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியா பார்க்கிறீங்க லிவி? இது இந்த வெற்றி நம்ம சும்மா சொல்லிட முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு பிளேயர்ஸ்மே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நம்ம ரொம்ப பெரிய சேஞ்ச் பண்ணலனாலுமே அந்த 11 பேருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே சிறப்பா ஆடினாங்க. இன்க்ளூடிங் நம்ம காலையில பேசின மாதிரி ரோஹித் சர்மா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஆடல. ஸோ அப்ப கண்டிப்பா இன்னைக்கு அவர் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பில்லரா இருப்பார். நம்ம காலையில சொன்னோம், அதே மாதிரி இன்னைக்கு அவர் நம்மளுக்கு செஞ்சிட்டாரு. ஸோ ரொம்ப ஸ்டெடி அண்ட் ரொம்ப கம்போஸ்டா ஆடினார் அவர் இன்னைக்கு. ஏன்னா அவர் இவ்வளோ பால்ஸ்ல இவ்வளோ ஒரு 70 பாத்தீங்கன்னா ஒரு 80+ பால்ஸ்ல எல்லாம் அடிக்கவே மாட்டார். நம்ம காலையில கூட பேசிட்டு இருந்தோம். பட் அவர் அந்த டீம் விக்டரி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னொன்னு நிறைய லூஸ் ஷாட்லாம் அவர் ஆடவே இல்லை. இன்னைக்கு ரொம்பவே கிளீனா ஆடினார் நிறைய ஷாட். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த கப்பை நம்ம எப்படியும் இந்த மக்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அவர் நம்பின ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு நம்மளுக்கு கப்பு வந்திருக்கு. இந்த வெற்றி தருணத்தில் ஒரு முக்கியமான தகவலையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனால் என்னை போன்ற பல விராட் கோலி ரசிகர்கள் இருப்பார்கள். அவர்களுக்காக இன்று விராட் கோலி வந்தார் சென்றார் கேட்டகரிக்கு போயிட்டாரு. இன்னைக்கு எப்பயுமே விராட் கோலி ஒரு அற்புதமான ஃபீல்டிங்கர் பண்ணிருப்பாரு, இல்ல மிக சிறந்த பேட்டிங் கொடுத்திருப்பாரு. ஆனால் இன்று வந்தார், இருந்தார், சென்றார் என்ற வகையில சென்று விட்டார் விராட் கோலி. இருந்தாலும் விராட் கோலியுடைய பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடிய ஆட்டத்தை யாரும் மறந்துவிட முடியாது என்பதையும் இந்த தருணத்தில் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். ஆனால் இன்றைய போட்டியை பார்த்ததிலே நீங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் லிவி. அதாவது நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய பலமாக இதுவரை இந்த இறுதி போட்டியை தவிர்த்து மற்ற போட்டிகள் இருந்தது அவருடைய ஃபீல்டிங் தான். பேட்டிங் பவுலிங்கை விட அவருடைய ஃபீல்டிங் தான் மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. அதுதான் அவர்களுக்கு பல போட்டிகளை வெல்வதற்கே காரணமாக இருந்தது. ஆனால் இன்று அவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக அவர்கள் தோற்பதற்கே காரணமாக இருந்தது அவர்களுடைய ஃபீல்டிங் தான். கேச்சஸ் வின் மேட்சஸ் என்பார்கள். ஆனால் இன்று கேச்சஸை கோட்டை மேல் கோட்டை விட்டு இந்தியாவை ஜெயிக்க வைத்து விட்டார்கள். நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நம்ம இந்த தருணத்துல 2 பேருக்கு தான் ரொம்ப முக்கியமா தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்னு பாத்தீங்கன்னா டேரி மிச்சல், இன்னொன்னு கைல் ஜேமிசன். சோ அவங்க 2 பேருமே அந்த இம்பார்ட்டன்ட் கேட்சை விட்டனாலதான் இன்னைக்கு நம்ம கண்டிப்பா இந்த கோப்பையை நம்ம தூக்கி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாவே இருந்தது. ஏன்னா கில்லெல்லாம் ஸ்டார்டிங்லயே டேரி மிச்சல் விட்டாரு. இன்னொன்னு நியூசிலாந்து நம்ம சொன்ன மாதிரி தான் நியூசிலாண்டோட மெயின் ஃபோக்கஸே அவங்க ஃபீல்டிங் தான். மேபி இன்னைக்கு அந்த ப்ரெஷர் அப்போ அந்த ஒரு ப்ரெஷர் நம்ம காலையிலே பேசின மாதிரி ஒரு ப்ரெஷர் அந்த டீமை எப்படிலாம் இதாக்கும், எப்படிலாம் மாத்தோன்றது இந்த மேட்ச் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நியூசிலாந்து இன்னொன்று ஆனாலுமே அந்த கிளேன் பிலிப்ஸ் கேட்ச் எல்லாம் நம்ம மிஸ்ஸே பண்ண முடியாது. அப்படி இருந்தா அந்த 2 கேட்ச் தான் இன்னைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. ஸோ ஃபீல்டிங் இன்னொன்று நிறைய லூஸ் ரன்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் விட்டனால தான் கொஞ்சம் நம்ம என்னதான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணாலும் பட் வின் பண்ணது தான் இன்னைக்கு மெயின் ஒரு பாயிண்டா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நிச்சயமா லிவி, அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 25 ஆண்டுகளுக்கு முன் நாம் நியூசிலாந்திடம் தோற்றோம். 2000 தோற்றம். இந்த 25 ஆண்டுகால பகை, இந்த கிரிக்கெட் பகை பழிக்கு பழி இன்று இந்தியா வாங்கிவிட்டது. 13 ஆண்டுகளுக்கு மீண்டும் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை, அதாவது மினி உலக கோப்பையை நாம் வென்றிருக்கிறோம். எனவே அது மிக முக்கியமான தருணமாக இருக்கிறது. என்னுடைய கணிப்பிலே இந்தியாவின் வெற்றிகளில் அண்மை கால வெற்றிகளில் கடந்த 2 ஆண்டுகளாக அடுத்தடுத்து அனைத்து போட்டிகளும் ஒரு நாள் உலக கோப்பை போட்டியாகட்டும், சாம்பியன்ஸ் கோப்பை என்று அழைக்கப்பட்ட மினி உலக கோப்பை போட்டி இன்றைய போட்டியாகட்டும், அதே போன்று T20 உலக கோப்பை போட்டியாகட்டும், அதே போன்று டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி, 2 ஆண்டுகள்ல 4 ஐசிசி கோப்பையின் இறுதி போட்டிக்கு ரோஹித் சர்மாவுடைய அணி சென்றிருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை. எனவே இந்திய கிரிக்கெட் அணி லைஃப் டைம்ல மிக சிறந்த அணியா தற்போது இருக்கு. ஏன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீவா தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி, அதே போன்று ரிக்கி பாண்டிக் தலைமையிலான ஆஸ்திரேலியா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததோ அது போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக இந்தியா தற்போது இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான பாயிண்ட் தான். ஏன்னா ரிக்கி பாயிண்டிங்கோட கேப்டன்சி டைம்ல ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணும் அப்படின்றது ரொம்பவே டஃப்பான ஒரு இதுவா இருக்கும். ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த 2 இயர்ஸ்ல 4 ஃபைனல், ஒரு ஐசிசி சாம்பியன்ஷிப்ல ஒரு 4 ஃபைனலுக்கு ஒரு டீம் போகுதுன்னா அப்போ அந்த கேப்டன்ஷிப்பை நம்ம ரொம்பவே பாராட்டணும். ஸோ
ஸோ கேப்டனை மட்டும் பாராட்டினா முக்கியம், அந்த டீமோட ஒரு பலமும் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய நம்ம லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்ல கூட பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மன்னிக்கிறோம். தற்போது முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு கிரிக்கெட் ரசிகர். அவர் தற்போது முதல் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். சாம்பியன்ஸ் ஒன்ஸ் அகைன் என்ற வகையில் இந்திய அணியை வாழ்த்திருக்கிறார். எனவே முதல் பிரதமர் வரை, குடியரசுத் தலைவர் முதல் சாதாரண குடிமகன் வரை அனைவரும் பாராட்டுகின்ற, கொண்டாடுகின்ற ஒரு தருணமாக இந்த வெற்றி இருக்கு. நீங்க தொடர்ந்து பேசலாம். பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர்ஸ்மே வந்து நம்மளுக்கு ரொம்பவே கை கொடுத்தாங்க இந்த 2 வருஷமே. ஸோ மெயினா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா, ஸோ இவங்களோட கேம் அந்த இருக்கிற ஒரு ஃபைனலுக்கும் நம்ம போறதுக்கு வந்து உதவிச்சு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அப்போ அவங்க இந்த 38-37 வயசுலயும் அவங்க இவ்வளவு ஃபிட்டா நம்ம டீமை வந்து இத்தனை ஃபைனல் கொண்டு வர்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விராட் கோலியோட பேட்டிங் வந்து நம்ம ஈஸியா சொல்லிட முடியாது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம், 37 வயசுல ஒரு மனுஷன் இவ்வளவு ஃபிட்டா இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு மனுஷன் ஓடுறாரு. சோ அப்போ அந்த ஒரு பால் ஒரு சிங்கிள் ரன் ஒரு மேட்ச் எவ்வளவு மாத்தோன்றது நம்ம ஒரு கேம்லயுமே அவர் ஒரு கேம்ல பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த பால்ஸை வேஸ்டே பண்ண மாட்டார், அழகா ஒரு சிங்கிள். ஸோ அப்படி இந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர்ஸ் இருக்கிற இடம் வந்து இந்தியன் டீம். ஸோ அதனாலதான் இத்தனை ஃபைனல்ஸ் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து அடுத்த ஜெனரேஷன் இல்ல அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் பேசப்படுவாங்க.